எஸ்ஐடிக்கு விசாரணை குழுக்கு இன்னைக்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுனால அவங்க தரப்பில் வந்து 5 நாள் நீதிமன்ற காவல் கேட்டு கஸ்டடி கேட்டு எடுத்த பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் தரப்பில் வந்து ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு விசாரிச்சிட்டிங்க, முன்னால் கூப்பிடும்போது விசாரிச்சிட்டிங்க, இதில் விசாரிக்கிறதுக்கான எந்த வித இதுவுமே இல்லை, ஆவணங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சு நாங்கள் சொல்லியிருந்தோம். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மேலும் நாங்கள் எஸ்ஐடி புதுசாக மாறி இருக்கிறதுனால நாங்கள் விசாரிக்கிறோம். முன்னதிகாரிகள்லாம் விசாரிச்சது நான் எங்கள் தரப்பில் கேட்டது, முன்னதிகாரிகள் விசாரிச்சு உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் எது பொருட்படுத்தாமல் மேலும் எங்களுக்கு 5 நாள் தேவைப்படுது, எங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா இது சம்மந்தமாக விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் தரப்பு ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன் சொன்னோம். மேலும் எங்களை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற விஷயத்தையும் எடுத்து சொன்னோம். இருந்த போதிலும் அதாவது இந்த இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 2 நாள் கேட்டு அனுமதி கொடுத்துருக்காரு. ஜட்ஜி 2 நாள் கொடுத்து கஸ்டடி கொடுத்துருக்காரு, எடுத்திருக்காங்க. மேலும் வந்து அந்த சட்டத்தில் நீதிமன்றத்தில் மூலியமா நாங்கள் என்ன சந்திக்கமா தயாராக இருக்கிறோம். தகவல் சார், இப்போ இந்த விசாரணை நடத்திருக்கும் போது சேலம் கிழக்கு மாவட்ட வெங்கடேசனை வந்து கைது செய்ததா சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அதேதான் உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா உங்க தரப்பு? இல்லை, இது வரைக்கும் இல்லைங்க சார். நேற்று வாலண்டரியாக வந்து அந்த இன்னொரு கேஸ் 856 ஒரு சிஎஸ்ஆரில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆரில் வாலண்டரியாக நாங்கள் சரண்டர் பண்ணியிருந்தோம். சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே நேற்று சரண்டர் பண்ணியிருந்தோம். அந்த சரண்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. முன்கூட்டியே திட்டமிட்டு உடனே செக்ஷன் ஆல்டர்னேட் பண்ணி அப்படியே அவர் வந்து டிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் வந்து நீதிபதி வந்து இதை நீங்கள் ப்ரீ பிளான்டாக வர்றீங்க, நீங்கள் முன்னாலே இதை வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிட்டாங்க, பெயிலில் கொடுத்துட்டாங்க. அதோட தொடர்ந்து அடுத்தடுத்த நிலையான நபர்களை வந்து கைது பண்ணுறதா சொல்லி இன்னைக்கு காலையிலேருந்து போகிற தகவல் கேள்விப்பட்டோம். இன்னும் எதுவும் ரிமாண்ட் பண்ணலை. பண்ணனா நாங்கள் அதுக்கான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். இல்லை, இப்போ நீங்கள் எல்லா மதியண்ணனுக்கு அவருக்கு வந்து ஜாமீன் தாக்கல் செஞ்சுருக்கிறோம். திங்கக்கிழமைக்கு விசாரணை வந்திருக்கு. இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறோம். திங்கக்கிழமைக்கு விசாரணை வர இருக்கு. இல்லை, குறிப்பாக அவங்க 3 பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது என்ன சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட் வந்து சிசிடிவி ஆய்வு பண்ணணும், ப்ளஸ் வந்து இது ஒரு உள்நோக்கத்துடன் கூட்டு சதி நடந்திருக்காங்கன்னு சொல்லி ஆங்கில நாங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு. மற்றும் சிசிடிவி கேமரா இதெல்லாம் சம்பந்தமான எனக்கு ஆவணங்கள் தேவைப்பட்டிருக்கு. வேற என்ன இருக்குதாங்க? இல்லை, எஸ்ஐடி விசாரிக்கிறதுனால தான் மெயினான காரணம். புதுசாக வந்து விசாரணை குழு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து நாங்கள் முழுசாக இது பண்ணியிருக்கிறோம், அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதை வாங்கிட்டு 2 நாள் கொடுத்துருக்காங்க. அதை விசாரணைக்கு பிறகு தான் தெரியும். சரிப்பா, இடையில வந்து நீங்கள் போய் சந்திக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா? அந்த 2 நாளில் வழக்கறிஞர்கள் சந்திக்கலாம் நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் எந்த வித காயப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, அவர் கட்டாயப்படுத்தக்கூடாது, மெடிக்கல் எக்ஸ்கியூஸ் எல்லாமே கொடுத்துருக்கணும். மெடிக்கலில் வந்து இப்போ அவர் டேப்லெட் சாப்பிட்டுருக்காரு, அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கணும். இடையில மருத்துவமனைக்கு போகணும்னு சொன்னார்னா உடனே அனுமதிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. உறவினர்களோ வழக்கறிஞர்களோ இடையில சந்திக்கிறதுக்கான கண்டிஷனாக அதை அவரோட ஆர்டர்லேயே போட்டிருக்காரு, மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன மருந்து சாப்பிட்றாரு? எதுக்கு? இல்லை, அது அவரோட பர்சனலுங்க, ஹெல்த் இஷ்யூனால இருக்குது. அதனால் ஒன்றும் இல்லை. கரூரில் தான் வச்சு விசாரிப்பாங்க. 2 நாளும். ஆமாம், கரூரில் 2 நாள் வச்சு விசாரிப்பாங்க. சனிக்கிழமை வந்து 3:30 மணிக்கு அவர் மறுபடியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்லி அதை ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணிட்டார் ஜட்ஜு. ஆனால் 3:30 மணிக்கு மறுபடியும் கொண்டு வந்து அவர் நீதிபதி முன்னாடி வந்து ஆட்சிப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க கேட்டது வந்து 5 நாள் கேட்டிருந்தாங்க. நாங்கள் எங்கள் தரப்பில் வந்து ஒரு நாளே அதிகம் தான் அப்படின்னு நாங்கள் ஆர்கியூ பண்ணியிருந்தோம். இருந்தாலும் வந்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, விசாரணையிலையும் தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு நீதிபதியை ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் வந்து மதியழகனும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அவருக்கு உயிருக்கோ அவர் உடலுக்கோ அவர் மருத்துவ தேவையான உதவிகள் மற்ற எல்லா உதவிகளும் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்ஐடிக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. சிறப்பு புலனாய்வு குழு வந்து இப்போ இந்த கையில் எடுத்திருக்காங்க இந்த கேஸை. அதனால காவல்துறை கிட்ட இருந்து இவங்க கிட்ட வந்ததுனால அந்த கேஸில் இவங்க முழுமையாக நாங்கள் விசாரிக்கணும்னு இவங்க நீதிமன்றத்தில் வச்சதுனால அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஆர்டரே போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் பெரிய அப்ஜெக்ஷன் ஒன்று மட்டும் நாங்கள் தெரிவித்தோம். உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு எங்கள் தரப்பில் வந்து நாங்கள் எஸ்ஐடிக்கு வந்து நாங்கள் தடை கோரி நாங்கள் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் எங்கள் தரப்பில். அதை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் சொல்லும் போது நாளைக்கு வர்றதுனால இன்னைக்கு நாங்கள் எதுவும் அதை முன்கூட்டியே நாங்கள் வந்து இதை எடுத்துக்க முடியாது. அதனால நாங்கள் 2 நாள் மட்டும் நாங்கள் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் விசாரணைக்கு. சனிக்கிழமை 3:30 மணிக்கு மறுபடியும் அவர் வந்து நல்ல நிலைமையில வந்து நீதிபதி முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது மாதிரி வழக்கறிஞர்களும் அவரோட குடும்பத்தினரும் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் சந்திக்கலாம், அதுக்கு தடை இல்லை அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க. உங்க பேர்? என் பேர் வெற்றி செல்வன், வழக்கறிஞருங்க, சென்னை உயர் நீதிமன்றம். நேற்று ஒரு கேஸ் சொன்னீங்களா?